அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளையை பற்றி தாங்க. தூதுவளையில் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. தூதுவளை செடியிலேருந்து இலை வரையும் முற்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதனுடைய பூ வைலட் கலரில் இருக்குது. இதில் ஒயிட் கலர் பூ உள்ள தூதுவளையும் இருக்குது. நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. இந்த இலையில் ரசம் வச்சு துவையில் அரைச்சி சாப்பிட்ருக்கேங்க. இன்னும் சிலர் யூடியூப்பில் போடுறாங்க. இந்த இலையை அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை சுடுறாங்க. கூட்டு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. இதனுடைய காயிலையும் பழத்துலேயுமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த காய் சுண்டைக்காய் மாதிரி இருக்குதுங்க. பழுத்த உடனே கோவைப்பழ நிறத்திலும் இளந்தப்பழ நிறத்திலும் இளந்தப்பழ சைஸ்லையும் இருக்குதுங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டேங்க, நல்லா சிவப்பாக இருக்கேன்னு ஒரே கசப்புங்க. இந்த காயிலையும் பழத்துலேயும் கூட அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. இந்த காயிலையும் பழத்துலையும் வேறு எதுவும் சமைச்சு சாப்பிடலாமான்னு எனக்கு தெரியல. குழம்பு வைக்கலாமா, வத்தல் போடலாமான்னு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.